ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இன்னைக்கு ஓப்பன் ஆன லக்ஷ்மி டென்டல் ஐபிஓ பற்றி தாங்க. இதான் என் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா லெட் மீ இன்ட்ரோடியூஸ் மை செல்ஃப். என்னோட பேர் சரண். நான் ஃபினான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ரிலேட்டட் அண்ட் ஸ்டாக் ரிலேட்டட் வீடியோஸ்லாம் நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். என்னோட சேனலில் இருக்கிற மற்ற வீடியோஸையும் போய் பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம்னா, இந்த கம்பெனியோட பேக்ரவுண்ட் என்ன, எதுக்காக இந்த ஐபிஓ இஷ்யூ பண்ணியிருக்காங்க, ஐபிஓ டீடைல்ஸ் பற்றி நம்ம அனலைஸ் பண்ணலாம். அது கூட இதோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் எப்படி இருக்குது, கிரே மார்க்கெட்டில் இதோட ப்ரீமியம் எவ்வளோ ட்ரேட் ஆகிட்டுருக்கு அண்ட் ஃபர்ஸ்ட் டே சப்ஸ்கிரிப்ஷன் எவ்வளோ போயிட்டுருக்கு, அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கம்பெனி பேக்ரவுண்ட். இந்த கம்பெனி வந்து 2004 ஜூலையில் ஆரம்பிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட இது 20 வருஷமாக ரன் ஆகிட்டு இருக்கு சக்ஸஸ்ஃபுல்லி. இவங்க வந்து டென்டல் ப்ராடக்ட்ஸை வந்து மேனுஃபேக்சர் பண்ணி இந்தியா அது மட்டும் இல்லாமல் ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கும் சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்களோட கம்பெனி எதெல்லாம் ஆஃபர் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கஸ்டமைஸ்டு க்ரௌன்ஸ் அண்ட் பிரிட்ஜஸ், பிராண்டட் டென்டல் ஐட்டம்ஸ், அதாவது இந்த அலைனர்ஸ் அண்ட் தெர்மோஃபார்மிங் ஷீட்ஸ், அலைனர் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ், அது மட்டும் இல்லாமல் பீடியாட்டிக் டென்டல் ப்ராடக்ட்ஸ், இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸையும் இவங்க வந்து சப்ளை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதனால் கிட்டத்தட்ட வந்து 20 வருஷமாக இந்தியா ப்ளஸ் ஃபாரின் கண்ட்ரீஸ்லேயும் வந்து இவங்களோட பிஸ்னஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்கு. செப்டம்பர் 30, 2024 டேட்டா பிரகாரம் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் இவங்களுக்கு 6 மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அதில் வந்து 3 வந்து மும்பையில் இருக்குது அண்ட் 2 வந்து போய்சாரில் இருக்குது அண்ட் 1 வந்து கொச்சியில் இருக்குது. இது கூட இவங்களுக்கு 5 சப்போர்ட்டிங் ஃபெசிலிட்டிஸ் மும்பை, டெல்லி அண்ட் பெங்களூர், அகமதாபாத் இந்த மாதிரி சிட்டிஸ்லேயும் இவங்களுக்கு இருக்குது. இந்த ஐபிஓ இஷ்யூ பண்ணுறதுக்கு மெயின் அப்ஜெக்டிவே என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இவங்ககிட்ட இருக்கிற கடனை வந்து ரீபே பண்ணுறதுக்கும் அண்ட் இவங்களோட சப்சிடரி கம்பெனிஸோட கடனை ரீபே பண்ணுறதுக்கும், அது மட்டும் இல்லாமல் புதுசாக இவங்க பர்ச்சேஸ் பண்ண போகிற மெஷினரிக்கு ஃபண்ட் தேவைப்படுது அதுக்காகவும், அது கூட இவங்களோட சப்சிடரி கம்பெனி அதாவது பிஸ்டென்ட் டிவைசஸ் பிரைவேட் லிமிடெடுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காகவும் இவங்க வந்து இந்த ஐபிஓ இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அது கூட ஜென்ரல் கார்பரேட் பர்பஸ்ன்னு இவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 5 மேஜர் ரீசனுக்காக தான் இந்த ஐபிஓவே வந்து இவங்க இஷ்யூ பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஐபிஓ டீட்டெயில்ஸ். இந்த ஐபிஓ வந்து 13th ஜான்வரி ஓப்பன் ஆயிருக்கு, அதாவது இன்னைக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. இதோட க்ளோஸ் டேட் பார்த்தீங்க அப்படின்னா 15th ஜான்வரி வெனஸ்டே. 16th ஜான்வரி உங்களுக்கு இந்த ஐபிஓட அது அலாட்மெண்ட் ஆகிடும். ஒன்ஸ் அலாட்மெண்ட் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு 17th ஜனவரி உங்களோட டிமெட் அக்கௌண்ட்டுக்கு ஷேர்ஸ் கிரெடிட் பண்ணிவிடுவாங்க. இன்கேஸ் அலர்ட் ஆகலை அப்படின்னா உங்களுக்கு 17th ஜனவரியே உங்களுக்கு ஃபண்ட் ரீஃபண்ட் பண்ணிவிடுவாங்க. இதோட லிஸ்டிங் டேட் பார்த்தீங்க அப்படின்னா 20th ஜனவரி. இதோட ஃபேஸ் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 2 ரூபா ஒரு ஷேருக்கு. இதோட ப்ரைஸ் பேண்ட் வந்து 407 ரூபாலேருந்து 408 ரூபா ஒரு ஷேருக்குன்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது நீங்கள் ஐபிஓ அப்ளை பண்ணுறதா இருந்தால் 428 ரூபா மேக்ஸிமம் ப்ரைஸ் தான் எடுத்துப்பாங்க. இதோட லாட் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 33 ஷேர்ஸ் ஒரு லாட்டுக்கு. இதோட டோட்டல் இஷ்யூ சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1,63,09,766 ஷேர்ஸ் இருக்குது. அதாவது கிட்டத்தட்ட 700 கோடி கிட்ட வேல்யூ இது. இதில் வந்து ஃப்ரெஷ் இஷ்யூ பார்த்தீங்கன்னா 32 லட்சம் ஷேர்ஸ் இவங்க ஃப்ரெஷ் இஷ்யூவாக கொடுக்குறாங்க. அதாவது அதோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 140 கோடி கிட்ட இருக்குது. ஆஃபர் ஃபார் சேலில் வந்து கிட்டத்தட்ட 1.25 கோடி ஷேர்ஸ் வந்து இவங்க செல் பண்ணுறாங்க. 560 கோடி இதோட வேல்யூ. இது வந்து என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சியில் லிஸ்ட் ஆகுது. ப்ரீ ஐபிஓக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இவங்களோட ஷேர் ஹோல்டிங் பொசிஷன் வந்து 5.25 கோடி ஷேர்ஸ் இந்த கம்பெனியில் இருக்குது. அண்ட் போஸ்ட் இஷ்யூக்கு அப்புறம் இது வந்து 5.5 கோடி ஷேர்ஸாக வந்து மாறிடும். இது ஒரு மெயின் போர்டு ஐபிஓங்கிறதுனால இது எல்லாமே இந்த அப்ளிகேஷன் கேட்டகரிஸ். இந்த அப்ளிகேஷன் கேட்டகரிஸ்க்கு ஏற்றப்பில் இவ்வளோ லாட்ஸ் நீங்கள் அப்ளை பண்ண முடியும் அண்ட் இவ்வளோ ஷேர்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் இந்த அமௌண்ட் நீங்கள் வந்து பே பண்ண வேண்டியதாக இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இன்வெஸ்டர் கேட்டகரியில் வந்து QIBக்கு இவங்க வந்து 75% அலர்ட் ஒதுக்கியிருக்காங்க. ரீட்டைல் ஷேர்ஸ்க்கு வந்து 10% அலர்ட் பண்ணியிருக்காங்க. NI அண்ட் HNI ஷேர்ஸ் ஆஃபர் பார்த்தீங்கன்னா 15% வந்து இவங்க ஆஃபர் பண்ணியிருக்காங்க. ஷேர் ஹோல்டிங் பொசிஷன் ப்ரீ இஷ்யூ வந்து 46.56% இருக்குது. போஸ்ட் இஷ்யூக்கு அப்புறம் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குன்னு நம்ம இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. இவங்க அனௌன்ஸ் பண்ண பிறகு நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன். 22-23 பார்த்தீங்க அப்படின்னா இவங்களோட ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. பட் ஆஃப்டர் தட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா க்ரோத் நல்லாவே இருக்குது. இவங்களோட அசெட் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் 3 இயர்ஸில் கம்பேர் பண்ணும்போது இந்த 24 செப்டம்பரில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் க்ரோத் காட்டியிருக்காங்க. ரெவென்யூ அதே மாதிரி கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. நெட்ஒர்த்தும் பார்த்தீங்கன்னா கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. டோட்டல் போரோயிங் ரொம்ப பெருசாக இல்லை, பட் ஆல்மோஸ்ட் இதுவும் ஒரு
எவ்ரி இயர் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. இந்த ஐபிஓ இஷ்யூ பண்ணுறதுனால இவங்களோட கடனை வந்து இவங்க ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அடைச்சிட்டு டெப்ட் ஃப்ரீ கம்பெனியாக அவங்க மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் அதுவும் நம்ம வந்து செக் பண்ண தான் தெரியும் ஒன்ஸ் ஐபிஓ லிஸ்ட் ஆன பிறகு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கீ பர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர். இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 2350 கோடி கிட்டே இருக்குது. இதோட கேபிஐ பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ROE பார்த்தீங்க அப்படின்னா 78.78% இருக்குது. ROC வந்து 19.97% இருக்குது. டெப்ட் பர் ஈக்விட்டி வந்து லெஸ் தென் 1 0.94. RONW வந்து 78.78% இருக்குது. பேட் மார்ஜின் வந்து 13.03. ப்ரைஸ் டு புக் வேல்யூ வந்து 49.59 இருக்குது. இபிஎஸ் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீ ஐபிஓ 4.88 இருக்குது அண்ட் போஸ்ட் ஐபிஓ வந்து 8.27 இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. P/E ரேஷியோ பார்த்தீங்க அப்படின்னா 87.77 இருக்குது ப்ரீ ஐபிஓக்கு முன்னாடி. பட் போஸ்ட் ஐபிஓக்கு அப்புறம் 51.73 குறைஞ்சிச்சு. ஸோ இது வரைக்கும் நம்ம ஐபிஓ டீட்டெயில்ஸ் பார்த்துக்கிருந்தோம். ஸோ நான் இந்த வீடியோ இன்றைக்கி தான் ரெக்கார்ட் பண்ணுறதுனால டே 1 சப்ஸ்கிரிப்ஷன் லிஸ்ட் ஆல்ரெடி வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா QIB பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 0.13 டைம்ஸ் தான் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணியிருக்காங்க, நாட் ஈவன் 1 டைம். ஸோ இன்னொரு 2 டேஸில் வந்து இவங்க வந்து ஃபுல்லாக சப்ஸ்கிரிப்ஷன் பண்ண நிறையவே சான்ஸ் இருக்குது. அண்ட் NII பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 10 டைம்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணியிருக்காங்க. ரீட்டைல் பார்த்தீங்கன்னா 12 டைம்ஸ் கிட்ட சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னும் 2 டேஸ் டைம் இருக்கிறதுனால NII அண்ட் ரீட்டைலும் இன்னும் நிறைய சப்ஸ்கிரிப்ஷன் எதிர்பார்க்கலாம். ஸோ கிட்டத்தட்ட ஆவரேஜே வந்து கிட்டத்தட்ட 20 டைம்ஸ்க்கு மேலே சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த கம்பெனியோட கிரே மார்க்கெட் ப்ரீமியம் பார்த்தீங்க அப்படின்னா 165 ருபீஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் கான்ஸ்டண்ட்டாக வந்து 4 நாளும் வந்து 165 தான் இருக்குது. ஸோ இந்த ஐபிஓ லிஸ்ட் ஆகும்போது ஐபிஓ ப்ரைஸை விட 40% அதிகமாக உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்குது. அப்ளை ஆர் அவாய்ட். இது வரைக்கும் நம்ம பார்த்த டேட்டா வச்சு கம்பேர் பண்ணும்போது இவங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் கம்பெனி பேக்ரவுண்ட் நல்லாவே இருக்குது. லாஸ்ட் 20 இயர்ஸாக பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2022-23ல கம்மியாக இருந்திருக்கு. பட் 24ல் கிராஜுவலாக இவங்க இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்காங்க 24க்கு அப்புறம். ஸோ ஃபினான்ஷியலாக இவங்க நல்லாவே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டென்டலுக்கு ஃபியூச்சரில் ஸ்கோப் இருக்கிறதுனால இந்த கம்பெனிக்கும் ஃபியூச்சரில் ஸ்கோப் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 40% எக்ஸ்ட்ராவாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இஷ்யூ பண்ண ப்ரைஸ்லேருந்து உங்களுக்கு 40% ஹையாக கிடைக்கும் போது டெஃபினட்டாக ஒரு நல்ல வாய்ப்பாக நம்ம வந்து கன்சிடர் பண்ணலாம். அண்ட் டே 1 சப்ஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி ரீட்டெயிலில் வந்து 12 டைம்ஸ்க்கு மேலே சப்ஸ்கிரிப்ஷன் ஆயிருக்கு. அப்படி இருக்கிறதுனால உங்களுக்கு கிடைக்குமா அப்படிங்கன்னு பார்த்தீங்கன்னா டவுட்ஃபுல் தான். பட் இது ஒரு ட்ரை தான். நீங்கள் வேணால் அப்ளை பண்ணி பார்க்குறதா இருந்தால் கூட செக் பண்ணி பாருங்கள். பட் கிடைச்சதுன்னா உங்கள் லக் தான். என்னை பொறுத்த வரைக்கும் நான் இந்த ஐபிஓ அப்ளை பண்ணுவேன். ஏன்னா இதில் வந்து ஷார்ட் டேர்ம் கெயின் இருக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ இது என்னோட சஜஷன். நீங்கள் இந்த ஐபிஓ அப்ளை பண்ண போகிறீங்களா இல்லையா அண்ட் என்ன ரீசன்ஸ் அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தட் மற்ற வியூவர்ஸ்க்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தட்ஸ் இட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி கிடைச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அது எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். See you next video.